ஹாய் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாப் தாங்க. இப்போ சரியாக மணி காலையில் 5 மணி ஆகுது. இங்கேருந்து தான் பழனிக்கு பஸ் 5 மணிக்கு எடுக்கிறாங்க. நாங்கள் பழனி பக்கத்தில் இருக்கிற கணக்கம்பட்டிக்கு போகலாம் அப்படின்றதுனால கிளம்பியிருந்தோம். அங்கே சர்க்குரு பழனி சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதியை பார்க்க தான் கிளம்பியிருக்கோம். இப்போ நல்லா விடிஞ்சிடுச்சிங்க. 7:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு அங்கே பஸ்ஸு விட்டுடுறாங்க. சரியாக 2:30 மணி நேரம். 5 மணிக்கு பஸ் எடுத்திருக்காங்க. 2:30 மணி நேரம் 7:30 மணிக்கெலாம் பஸ் அங்கே சேர்ந்துடும். நமக்கு அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் உள்ளே போகணுன்றதுக்காக நிறைய ஷேர் ஆட்டோஸ்லாம் வருதுங்க. அந்த ஷேர் ஆட்டோவில் தான் நாங்கள் ஏறணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்குதுன்னு சொல்லி அந்த டிரைவர் நான் சொல்லியிருந்தார். இப்போ நம்ம ஷேர் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், போகிற வழியெல்லாம் பாருங்கள். அவருடைய ஜீவ சமாதியை பார்க்க போயிட்டுருக்குறோம். இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஜீவசமாதி போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு பெண்டு திரும்புதுங்க. நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆரோ மார்க் போட்டிருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக நடந்து போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ பழனி போகிற எல்லாருமே இங்கே வந்து இவரை பார்த்துட்டு தான் போகிறாங்க. இவருடைய தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இங்கே தெரியுது பாருங்கள், பச்சை கலர் போர்டு. அந்த போர்டு இது வழியாக போகுதுங்க. இந்த ஆட்டோ எல்லா ஆட்டோவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயின்லேயே நிறுத்திடுறாங்க. சில நேரங்களில் இந்த இடத்துல நமக்கு பஸ்ஸும் வரதா சொல்கிறாங்கங்க. நாங்கள் போனப்போ பஸ் எதுவும் இல்லை. நாங்கள் இந்த ஆட்டோவில் தான் போயிருந்தோம். இப்போ நமக்கு உள்ளே போகிற இடங்க இது. ஆட்டோ இங்கே நிறுத்திட்டாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ இடம் பாருங்கள். இந்த இடத்துல இறங்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு மனசில் ஒரு என்ன சொல்கிறது, மனசில் ரொம்ப ஒரு லேசாக இருந்ததுங்க. இந்த பச்சை கலர் காம்பவுண்ட் தெரியுது பாருங்கள், இதுதான் உள்ளே போகிற இடம். இதில் அவரோட ஜீவ சமாதிக்கிட்டெல்லாம் புகைப்படம் எடுக்கிறதுக்கோ எதுக்கோ அனுமதி இல்லை. நமக்கு லேடிஸ் வராங்க அப்படின்றதுனால எல்லாருமே வந்துட்டு இருக்கும்போது நம்ம குழந்தைங்களாம் வச்சுருக்கோம். பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. எல்லா வசதியுமே இருக்குங்க. கடைங்க எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள அவரோட தரிசனம் முடித்து நம்ம எல்லாருமே இலைப்பாறையத்துக்கு பெரியவங்கள்லாம் உட்காரதுக்கு நிறைய நிழல் குடையெல்லாம் இருந்தது. இங்கே காலையில் 7:30 மணிலேருந்தே அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்கங்க. டெய்லி தராங்க. நீங்கள் இரவு வரைக்கும் அவங்க அன்னதானம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எல்லாத்தையும் முடித்த திருப்தியோட, எல்லா தரிசனம் முடித்த திருப்தியோடு நாங்கள் திரும்ப ஊர் வந்துட்டோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.